ஓம் கணாநாம் த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபி சீதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ. ஓம் நிர்விக்னம் குரு மே தேவா மம கார்யேஷு சர்வதா. இப்போ நம்ம திரிசதியில் பார்த்துட்டு இருக்கிற காம்பினேஷன் வந்து காமேஸ்வரன் காமேஸ்வரி, இறைவன் இறைவி, பவானி பவா, இது மாதிரி பைரவன் பைரவி, இந்த மாதிரி இறைவன் ரெண்டு பேருக்கும், இறைவனுக்கும் இறைவிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இணக்கம், அதை வந்து சொல்லி கொடுக்கக்கூடிய 20 ஸ்லோகம் தான் பார்த்துட்ருக்கோம். அதனால் இன்றைக்கி நம்மளுடைய தியான ஸ்லோகமாக ஸ்ரீருத்ரத்திலிருந்து ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்னிகாலாய காலாக்னிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன்மகாதேவாய நமஹ. ஓம் பார்வதி பரமேஸ்வராப்யாம் நமஹ. இன்னைக்கு நாம் 245 246 காமேஷோத்சங்க வாசின்யை நமஹ காமேஸ்வரா லிங்கிதாங்கியை நமக. போன தடவை இதை ஆரம்பித்தோம். இறைவனால் எப்பொழுதும் அணைக்கப்பட்டு இருப்பவள் அந்த தேவி. அணைத்தல் அப்படின்னா அந்த இணக்கத்துக்காக சொல்கிறது. அதனுடைய கண்டினியூவேஷனாக தேவாரத்தில் 1004வது பதிகத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னா, மைமறு பூங்குழல் கற்றை துற்ற வானுதல் மான்விழி மங்கையோடும். அந்த இறைவனுடைய சிறப்பை சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. மைமறு பூங்குழல் கற்றை துற்ற வானுதல் மான்விழி மங்கையோடும் 1004வது பதிகத்தில் இருக்கக்கூடியது. அதையே நம்ம வந்து அபிராமி பதிகத்தில் 22வது பாட்டாகவும் என்ன வந்து அபிராமி பட்டர் சொல்கிறார் அப்படின்னா, அம்மா சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராஜ தனையை மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் துதிக்கும் அந்த உத்தமர்க்கு, அந்த அடியவர்க்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனதான்யம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல் ஊழ் நுகர்ச்சி தொகை தரும் 16 பேரும் சொல்கிறோம் இல்லையா, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. அந்த 16 என்னன்றத ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. 16 பேரும் தந்து அருள் நீ சுகானந்த வாழ்வு அளிப்பாய். இதுதான் வந்து அபிராமி பதிகத்தினுடைய கடைசி பாட்டு. சுகானந்த வாழ்வு அளிப்பாய் சுகிர்த குணசாலி பரிபாலி அனுகூலி திரிசூலி மங்கள விஷாலி மகவு நான் உன்னோட பையன், மகவு நான் நீ தாய் அழிக்கொழாதோ மகிமை வளர் திருக்கடவூரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே. நம்ம திருஷதி சொல்லும் பொழுது அம்பிகையையும் அந்த சிவகாமேஸ்வரரையும் சேர்த்து தான் நம்ம சொல்லிட்டு வரோம். எங்கேயுமே நம்ம பிரிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் நாமங்களும் அதே மாதிரியே இருக்கும். இப்போ தற்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிணக்கம் அடிக்கடி வருதுங்கிறோம் இல்லையா, காலத்தினுடைய கோலம் அது. அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்வு கிடைக்கணும், பிரச்சனை தீரணும் அப்படின்னா இந்த திரிசதியில் இருக்கக்கூடிய இந்த 20 நாமங்கள் இருக்குது பார்த்தீங்களா, காமேஸ்வரரும் காமேஸ்வரியும் எப்படி இருக்கா அப்படிங்கிறத சொல்லி வரும்பொழுதே ஒரு காலகட்டத்தில் அவருடைய பிணக்கம் முழுவதும் போகும். ஏன்னா அதெல்லாம் ஒரு டெம்பரரி தான்.
ஹைலி டெம்பரரி தான். அது ஒரு ஈகோயிஸ்ட் நேச்சரில் வர்றது. அதை போக்கக்கூடிய சக்தி வந்து இந்த நாமங்களுக்கு உண்டு. அதனால தான் என்ன சொன்னோம், காமேஷோத் சங்க வாசின்யை நமக காமேஸ்வர லிங்கி தாங்கியை நமக. 245 246 அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அந்த நாமத்தினுடைய வரிசையில் 247 248 இதுவும் காமேஸ்வரரோட தான். காமேஸ்வர சுகப்பிரதாயை நமக காமேஸ்வர பிரணயின்யை நமக. அதாவது இதனுடைய ஒரு சின்ன ஒரு பிரியாம்பிளா என்ன சொல்கிறா அப்படின்னா, காமேஸ்வரரும் காமேஸ்வரியும் ஸ்ரீசக்கர கோட்டையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு காட்சி அளித்து கொண்டிருக்கிறார்கள் லலிதாம்பிகை ரூபத்தில். காமேஸ்வரருக்கும் இன்பம் அளிப்பவை காமேஸ்வர சுகப்பிரதாயை நமக, அல்லது சிவ பிரேமையாகிய இன்பத்தை அன்பர்களுக்கு அளிப்பவள். 2 நாமம் இருக்கிறது. காமேஸ்வர சுகப்பிரதாயை நமனா நாயகனான காமேஸ்வரருக்கு இன்பம் கொடுக்குறா அப்படிங்கிறது ஒன்று. இல்லை அம்பாள் சிவனுடைய பிரேமை மிகுந்தவள், அந்த சிவ ஞானத்தை அன்பர்களுக்கும் அளிப்பவள். ஒப்புமையாக என்ன சொல்கிறான்னா, ஸ்ரீருத்ரத்தில் சிவா விஸ்வாக பேஷஜீம் சிவா ருத்ரஸ்ய பேஷஜீம் ஸ்ரீருத்ரத்தில் வரும். இது பரதேவதை உலகிற்கு இன்பம் அளிக்கும் ஒரு அருமருந்து. ருத்ரருக்கும் அவள்தான் மருந்து. பேஷஜி அப்படின்னா மருந்துன்னு அர்த்தம், மெடிசின்னு அர்த்தம். மெடிசின்னா அந்த காய்ச்சல் சளிக்கு மட்டும் மருந்து கிடையாது. நம்மளுடைய மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கும் மருந்து தேவைப்படுது. அதுக்கு என்ன வரணும், நமக்கு சிவஞானம் வரணும். அந்த சிவஞானத்தை அளிக்கக்கூடியவள் அந்த அம்பிகை. அதனால தான் சிவா விஸ்வாக பேஷஜி சிவா ருத்ரஸ்ய பேஷஜி. பரதேவதை உலகிற்கு இன்பம் அளிக்கும் மருந்தாக விளம்புவள். அவருடைய நாயகனான கணவனான ருத்ர ரூபத்திற்கும் அவள்தான் மருந்து அப்படின்னு. அதே வந்து அடுத்த நாமத்துக்கு என்ன சொல்கிறா, காமேஸ்வர பிரணயின்யை நமக அப்படின்னா காமேஸ்வரரின் பிரேமை. நம்ம சொல்கிறோம் இல்லையா, அன்பு பாசம் பிரேமை எல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அந்த காமேஸ்வரரின் அந்த பிரேமைக்கு பாத்திரமாக, அதாவது தகுந்தவளாக இருக்கிறாள் அந்த அம்பிகை அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒரு கருத்து. இதுக்கு பாஷ்யமாகவும் நல்ல கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. அதையும் நம்ம வந்து அந்த சுகப்பிரதாயைங்கிற அந்த அர்த்தத்துக்கு நல்ல ஒரு வைடு மீனிங் சொல்கிறான். காமேஸ்வரருக்கு சுகத்தை அளிப்பவள். எந்த விதமான சுகம்? தன் பக்தர்களுக்கு, காமேஸ்வரருடைய பக்தர்களுக்கும் சேர்த்து காமேஸ்வர அபேத ஞானத்தை கொடுத்து. பொதுவாக அம்பாள் சிவன் அவள் தனித்தனி அப்படிங்கிறதெல்லாம் நாம் பொதுவாக இந்த உலகியலில் பார்க்குறோம். ஸோ பக்தர்களுக்கு முதல்ல என்ன தெரியணும்னா, காமேஸ்வர அபேத, பேதமாக இருக்கக்கூடிய ஆளுக்கு அபேத ஞானத்தை கொடுத்து தாங்களே சச்சிதானந்த ஆத்மரூபம் என்று சாட்சாத்காரம், மனதில் இருக்கக்கூடிய அந்த கிளேசத்தை போக்கி சாட்சாத்காரம் பண்ணும்படி அருளி நித்திய ஆனந்த சுகத்தை கொடுப்பவள் அந்த காமேஸ்வர சுகப்பிரதா. காமேஸ்வர பிரணயினா எல்லாம் ஒன்றோட ஒன்று லிங்க் ஆனதுனால தான் 2 நாமமாக நம்ம சேர்த்து சொல்கிறோம். காமேஸ்வரருடைய பிரீதிக்கு விஷயமாயிருப்பவள். காமேஸ்வரர் தன் மனைவியோடு, நாயகியோடு, காமேஸ்வரியாக இருக்கக்கூடிய பார்வதியோடு ரொம்ப பிரேமையாக இருப்பார். அதுக்கு ஒரு விஷயமாக இருப்பவளும் அந்த அம்பிகை தான். அதாவது யாரை காமேஸ்வரர் பிரீதியுடன் பாவிக்கிறாரோ அவளே அந்த அம்பிகை. விவரணமாக, பரமேஸ்வரன் ஆத்மராமன் தனது நித்யானந்த ரூபத்திலேயே மகிழ்ந்திருப்பவன். அவர் எப்போவுமே நித்திய ஆனந்தமாக இருக்கக்கூடியது. பராசக்தியே பரமேஸ்வரனுடைய
ஆத்ம ரூபமாய் இருப்பதால் அவளிடம் மகேஸ்வரன் பரமேஸ்வரன் மகிழ்ந்திருக்கிறார் என்பது அவர் நித்யானந்தத்திலே இருக்கிறதுனால ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பராசக்தியோடு மகிழ்ந்திருக்கிறார் என்பது இங்கு அர்த்தமாக கூறப்பட்டிருக்கிறது. அர்த்தநாரீஸ்வர ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்கு. அர்த்தநாரீஸ்வரன்னானே தெரியும், ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கிறது தானே. அந்த ஸ்தோத்திரத்தில் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த காமேஸ்வரி பந்தம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பா. பிரபஞ்ச சிருஷ்டி உன்முகலாஸ்யகாயை சமஸ்த சம்ஹாரக தாண்டவாய. சிவன் தாண்டவம் ஆடுறார், அம்பிகை லாஸ்யம்ங்கிற நளின நடனத்தை ஆடுகிறாள். ஜகத் ஜனன்யை ஜகதேக பித்ரே நம சிவாயை ச நம சிவாயை பிரதீப்த ரத்ன உஜ்வல குண்டலாயை ஸ்புரன் மகாபன்னக பூஷணாயை சிவான்பிதாயை ச சிவான்பிதாய நம சிவாயை ச நம சிவாய. லலிதா அஷ்டோத்திரத்தில் என்ன சொல்லியிருக்கான்னா, சங்கரார்த்த ஷரீராயை நமக. 108 நாமம் உடையது லலிதா அஷ்டோத்திரம். சங்கரனுடைய பாதி அர்த்தம் அப்படின்னா பாதி இல்லையா, அந்த பாதி ரூபமாக தேகமாக இருப்பவள் அந்த சங்கரார்த்த ஷரீராயை நமக. இதையே இந்த அர்த்தநாரீஸ்வர தத்துவம் இருக்கு இல்லையா, இதை விவேக சூடாமணியில் 466வது ஸ்லோகத்தில் ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பான். இதை ரூபமாக, அதாவது நம்ம அரூபமாக பார்க்கும் பொழுது அதனுடைய சிவதத்துவம், அந்த சக்தி தத்துவம் நமக்கு புரியும். சக்தி தத்துவம் தான் சிவதத்துவம், சிவதத்துவம் தான் சக்தி தத்துவம். பரிபூர்ணம் அந்த ரூபத்தை சொல்ற. பரிபூர்ணம் அநாத்யந்தம் அப்ரமேயம் அவிக்ரியம் ஏகம் ஏவ அத்வயம் பிரம்மநேக நானா அஸ்தி கிஞ்சன. என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. அந்த அர்த்தத்தை பார்த்தா தான் தெரியும் சிவதத்துவம் எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். எங்கும் நிறைந்து ஆதியும் அந்தமும் இல்லாமல் எந்த ஒரு பிரமாணத்திற்கும், பிரமாணம்னா இப்படித்தான் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு அர்த்தம், எந்த ஒரு பிரமாணத்திற்கும் ஓர் விஷயம் ஆகாமல் விகாரமும் அற்று எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல், ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஆதி அனாதி அப்படியே தான் இருக்கு, எந்த வேறுபாடும் இல்லாமல் எப்பொழுதும் தான் ஒன்றாகவே இருந்து, சிங்கிள், வேற ஒரு பொருள்ங்கிறது கிடையாது, ஒன்றாகவே இருந்து தனக்கு ஈடாக யாருமே இன்றி தனித்திருப்பது. இப்போ நம்ம சிவசக்தி ரெண்டுன்னு சொன்னோம்னா நம்ம என்ன சொல்கிறோம் இந்த இடத்துல? எந்த வேறுபாடும் இல்லாமல் எப்பொழுதும் தான் ஒன்றாகவே. அப்போ அதுலேருந்தே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? காமேஸ்வரி ரூபங்கிறது த்விதீயம் கிடையாது, அத்விதீயம். அதனால தான் இங்கே ரொம்ப அழகாக சொல்லியிருப்பா. பரிபூர்ணம் அநாத்யந்தம் அப்ரமேயம் அவிக்ரியம் ஏகம் ஏவ அத்வயம் பிரம்மநேக நானா அஸ்தி கிஞ்சன. ஒன்றாகவே இருந்து தனக்கு ஈடாக யாருமே இன்றி தனித்திருப்பது, வேற்றுமை என்பது சிறிதுமே இல்லாத தத்துவம் அந்த சிவ ஐக்கிய தத்துவம், அர்த்தநாரீஸ்வர தத்துவம். அதுதான் நம்ம எடுத்திருக்கிற சாமேஸ்வர சுகப்பிரதாயை நமக, காமேஸ்வர பிரணயின்யை நமகங்கிற நாமத்துக்கு ஒரு விளக்கமாகவும் சொல்லலாம். சிவசக்தி ஐக்கிய ரூபிணியாக இருக்கா இவ. இந்த மாதிரி என்னெல்லாம் இப்போ நம்ம மேலே சொன்னோமோ அதில் அமைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உருவ வழிபாடு நம்ம செஞ்சுட்டே இருக்கோம்.
அந்த உருவ வழிபாட்டிலிருந்து அருவ வழிபாடு போடும் பொழுது அந்த தத்துவ ரீதியாக புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். அதையே தான் கௌரி தசகம் அப்படின்னு ஒரு கிரந்தத்தில் 10வது பாட்டில் என்ன சொல்கிறா அப்படின்னா, எல்லாமே அந்த ஈசன் ஈஸ்வரியினுடைய ரூபந்தான். ஈஷாம் ஈஷ அர்த்த அங்கஹராம், அதாவது பரமேஸ்வரி அந்த பரமேஸ்வரருடைய இடது பாதி சரீரத்தை சரிபாதி எடுத்துக்கொண்ட, ஏன்னா அங்கே என்ன சொல்லியிருக்கா, அர்த்த அங்க ஹராம் அப்படின்னு சொல்லியிருக்கா. சரிபாதி எடுத்துக்கொண்டவளாக அம்பாள் எப்படி இருக்கா, கௌரி தேவி ரூபமாக விளங்குகிறாள். அவளை நான் வணங்குகிறேன். ஈஷாம் ஈஷ அர்த்த அங்க ஹராம். இதையே இன்னொரு கிரந்தத்தில் திரிபுர சுந்தரி அஷ்டகத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னா, 1வது பாட்டில் முக்கண்ணனான சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணால் மன்மதனை எரிக்க, இது தெரிஞ்ச விஷயந்தான், அவனுடைய மனைவியான ரதியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சிவகுடும்பிணியான சிவகுடும்பத்தைச் சேர்ந்த அம்பிகை அந்த மன்மதனை உயிர்ப்பித்து அப்போ சிவன் பயங்கர கோபத்தில் இருக்கார். ஏன்னா அவனை எரிச்சாச்சு, எரிச்ச உடனே கோபம் தீர்ந்துருமா? அந்த நாயகனுடைய கோபத்தை எப்படி தணிக்கிறாள் அம்பாள்? தன்னுடைய கருணையான பார்வையால் உற்று நோக்கி அந்த கோப கனலை தணித்து அவருடைய மனதிற்கு இன்பம் மூட்டும் தன்மை, அதுதான் காமேஸ்வர சுகப்பிரதாயங்கிற நாமத்தினுடைய அர்த்தமாக வச்சுக்கலாம். அவருடைய மனதிற்கு இன்பமூட்டும் தன்மை உடையவளானாள். காமேஸ்வர சுகப்பிரதா, காமேஸ்வர பிரணயினிங்கிறது திரும்பவும் இந்த இடத்துல அந்த தத்துவ ரூபமாகத்தான் நம்ம பார்க்குறோம். அந்த காமேஸ்வரியை மனதில் ஒருமித்து வணங்குவோருக்கு சாயுஜ்ய பதவி நிச்சயம் கிடைக்கும். அந்த விவேக சூடாமணிலே சொல்லுவார், அபேதம் பார்த்தா நம்மளால் ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி நம்ம ஸ்பிரிச்சுவலில் போக முடியாது அப்படின்னு. முதலில் நம்மிடமிருந்து போக வேண்டியது அந்த அபேத புத்தி, இந்த கடவுள் அந்த கடவுள் இல்லாமல் இறைவன் சுப்ரீம் பவர் அப்படிங்கிற அந்த அபேத புத்தி போய் அந்த காமேஸ்வரனுடைய அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை மனதால் நினைந்து வணங்கும் பொழுது அந்த சாயுஜ்ய பதவியே கிடைக்கும். மேலும் கதம்பவனத்தில் வசிப்பவளான கதம்பவன வாசினின்னு அம்பாளுக்கு பேர், ஸ்வர்ணமயமான ஒரு வீணை வாத்தியத்தை தரித்திருக்கும் அந்த திரிபுர சுந்தரி வடிவம் அம்பிகை தனது மனதுக்கு இனியவனாக இருக்கக்கூடிய நாயகனான சிவபெருமானை எப்படி சந்தோஷப்படுத்துகிறாளாம்? அந்த வீணையை மீட்டி மிகவும் மகிழ்விக்கிறாள். அதுவும் இதில் இருக்கக்கூடிய பாட்டு தான். கதம்பவனவாசினி கனகவல்லகிதாரிணி மகார்க மணி ஹாரிணி. எப்படி பார்த்தாலும் அந்த சந்தோஷப்படுத்துவது, சுகம் கொடுப்பது என்பது மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்குது. தேவாரத்தில் 1002வது பதிகம் ஞான சம்பந்தர் இந்த காமேஸ்வர பெருமையும் அந்த இடத்துல நல்லா சொல்வார். ஏன்னா அம்பிகையினுடைய நாயகன் சிவன். அப்போ சிவனுடைய பெருமை தெரிஞ்சாதான் அம்பிகையினுடைய மகிமையை நாம் புரிஞ்சுக்கலாம். 2 பேரும் ஒன்று தான், இருந்தாலும் பாடல் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காமேஸ்வருடைய பெருமையாக ரொம்ப அழகாக சொல்கிறார் 1002வது பதிகத்தில். நாகம் வைத்த முடியானடி கை தொழுது ஏத்தும் அடியார்கள் நாகம் வைத்த பெருமான், அந்த சிவபெருமான் பிரமனோடு பிரம்மனோடு திருமாலும் தோழ்து ஏத்த, அந்த மூவரும் தொழறா
ஏகம் வைத்த எரியாய் மிக ஓங்கிய எம்மானிடம் போலும் போகம் வைத்த பொழிலின் நிழலான் மது வாழும் புகலூரே. அந்த புகலூரை பற்றி எல்லாமே புகலூர் சொல்கிறப்ப அந்த சிவபெருமானானவர் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதையே அந்த கீர்த்தி அகவல் அப்படிங்கிறது மணிவாசகர் பெருமான் என்ன சொல்லுவார்னா, வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் 100 100 1000 இயல்பினது ஆகிய ஏருடை அந்த உமா மகேஸ்வரன் அப்படின்னு சொல்லுவார். கீர்த்தி அகவல்ல மாணிக்க வாசகர் சொல்கிறதும் அதே மாதிரி தான் சொல்லுவார். அந்த அன்னை அம்பிகையையும் தந்தை சிவபெருமானையும் போற்றுவதாக உள்ள பதிகத்தில் திருநாவுக்கரசர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, பண்டு நீர் செய்த பாவம் பறைந்திடும் அண்டநாயகன் தன் அடி. அந்த சிவபெருமானுடைய அடி என்னென்னா, எப்போ ஒரு காலத்தில் நீ ஒரு இதாக செஞ்சுருக்க மாட்டியா, தீவினை செஞ்சுருக்க மாட்டியா, உன்னுடைய நிறைய மூட்டையாக பாவம் வச்சிருக்கியே, அதுதான் ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க. பண்டு நீர் செய்த பாவம் பறைந்திடும் அண்டநாயகன் தன் அடி அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த திருநாவுக்கரசரும் சொல்லியிருக்கார், திருஞான சம்பந்தரும் சொல்லியிருக்கார். இங்கே மாணிக்க வாசகர் பெருமானும் ரொம்ப அழகாக இருக்கும். லலிதா சகஸ்ரநாமத்திலேயும் நிறைய நாமங்கள் இருக்கும். சிவதூத்யை நமஹ, சிவபெருமானையும் அம்பிகையும் ஜாயின் பண்ணி சிவதூத்யை நமஹ, சிவாராத்யாயை நமஹ, சிவமூர்த்தியை நமஹ, சிவங்கர்யை நமஹ, சிவப்பிரியாயை நமஹ, சிவபராயை நமஹ, சிஷ்டேஷ்டாயை நமஹ, சிஷ்டபூஜிதாயை நமஹ. இது ஒரு அப்படி சீக்வன்ஸாக வரக்கூடிய அந்த நாமங்கள் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தில் இதுக்கு ஒரு ஒப்புமையாக நாம் இங்கே சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய சிவானந்த நகரி அப்படின்னு ஒரு இல்லை நமக்கு ஆனந்த நகரியில் தெரியும் இல்லையா, அதில் 1வது பாட்டு எப்படி சொல்லுவான்னா, இதே மாதிரி தான் அந்த சிவபெருமானுக்கும் அந்த காமேஸ்வரிக்கும் இருக்கக்கூடிய பந்தம். கலாபியாம் சூட அலங்கிருத சசிகலாபியாம் நிஜ தபபலாபியாம் பக்தேஷு பிரகடித பலாபியாம் பவது மே சிவாபியாம் அஸ்தோக திரிபுவன சிவாபியாம் ஹிருதி புனர்பவாபியாம் ஆனந்தஸ்புர தனுபவாபியாம் நதிரியம். இங்கே என்ன நீங்கள் பார்க்கணுன்னா, சொல்ல வர்றது யாரை சொல்ல வரா? சிவானந்த லஹரின்னு. ஆனால் எல்லா இடத்துலையும் இங்கே அங்கே பன்மையாகவே நீங்கள் பார்ப்பான். என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. கலாபியாம் சூட அலங்கிருத சசிகலாபியாம். அவர் மட்டும்தானே சசி வச்சுருக்காருன்னா இல்லை, அங்கே அம்பிகையும் சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் 2 பேரும் இருக்கே அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லுவார் இந்த இடத்துல. கலாபியாம் சூட அலங்கிருத சசிகலாபியாம் நிஜ தபபலாபியாம் பக்தேஷு பிரகடித பலாபியாம் பவது மே சிவாபியாமஸ்தோக திரிபுவன சிவாபியாம் ஹிருதி புனர்பவாபியாம் ஆனந்த ஸ்புரதனு பவாபியாம் நதிரியம். இதையும் ரொம்ப அழகாக அந்த ஆதிசங்கரர் அந்த இடத்துல ரொம்ப நமக்கு கோடிட்டு காட்டுவார். எப்பா 2 பேரும் தனித்தனி கிடையாது, எந்த ரூபத்தில் பார்த்தாலும் அந்த ரூபத்தில் அவன் 2 பேரும் சேர்ந்து தான் இருக்கா அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு அர்த்தமாக நம்ம எடுத்துக்கலாம். இதற்கு அடுத்த நாமம் அதே மாதிரி 249 250 காமேஸ்வரி பந்தம் தான். சொல்லப்போனால் 20 நாமத்தையும் ஒன்றாவே சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் அதில் காம்பினேஷன் இருக்கும். நம்ம 2 நாமமாக எடுத்துக்கிறோம். காமேஸ்வர விலாசின்யை நமஹ, காமேஸ்வர தபசித்யை நமஹ. இது 2 நாமம். நாயகனான காமேஸ்வரரை அடியவர்களுக்கு பக்தர்களுக்கு ஞானம் ஊட்டி விளக்கி வைப்பவள் அந்த தேவி.
அவள் தான் நடுவில் வந்து நமக்கு வந்து இன்பிட்வீன் இருக்காளாம். சிவஞானம்னா என்ன அப்படிங்கிறத விளக்கி வைக்கிறதுக்கு அம்பாள் வந்து செய்கிறாளாம். அப்போ ஒப்புமையாக இருக்கு என்ன வருதுன்னா சிவஞான பிரதாயினி. லலிதா சஹஸ்ரநாமத்தில் 727வது நாமம் சிவஞானத்தை கொடுப்பவள் அந்த அம்பிகை. அதுதான் இந்த இடத்துல நம்ம காமேஸ்வர விலாசின்யை நமக, காமேஸ்வர தபசித்தியை நமக. சிவஞானத்தை நன்கு போதிப்பவள் சிவபெருமானுடைய சிறந்த தவத்தின் பலனாகவே தான் விளங்கி நிற்பவள். காமேஸ்வரனுடைய தபத்தினுடைய விளக்கமாக இருப்பவள் அந்த அன்னை. ஒப்புமையாக என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம சொன்ன நிஜதப பலாபியாம்னு சொன்னோமே, அதுதான் பரமசிவனுடைய தவப்பயன் தேவி, தேவியினுடைய தவப்பயன் சிவபெருமான். நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பார்த்தா சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஒற்றுமை, உங்களுடைய பாக்கியம் அவர், அவருடைய பாக்கியம் நீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம யதார்த்த வாழ்க்கையில் சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி பரமசிவனுடைய தவப்பயன் அந்த தேவி அம்பிகை, நம்முடைய அன்னை. நம்முடைய அன்னை தேவியினுடைய தவப்பயன் தந்தையாக இருக்கக்கூடிய சிவபெருமான். இதைத்தான் இப்போ நம்ம சொன்னோம், சிவானந்த லகரியில் 1வது பாட்டாக நாம் சொன்னோம். காமேஸ்வரருடைய மாயாசக்தி விலாசமாக உள்ளது. ஏன்னா நாமம் என்ன, காமேஸ்வர விலாசின்யை நமகான்னு ஒரு நாமம் இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் தானே காமேஸ்வர தபசித்தியை நமகன் இருக்கு. அப்போது அந்த விலாசம்னா என்ன, காமேஸ்வரனுடைய மாயாசக்தி. இப்போ நம்ம மாயை தானே நம்ம எல்லாரையும் நம்ம கட்டுக்கிட்டு நம்மளை வந்து அந்த இறைவனுடைய தத்துவத்தை புரிஞ்சிக்க முடியாமல் நமக்கு இருக்கிறது இது இந்த மாயா. அப்போது காமேஸ்வரர் உடைய மாயாசக்திங்கிறது தனி ஒன்றும் கிடையாது, அது அந்த தேவியினுடைய ரூபமாக இணைந்தே இயங்குகிறது. அப்போ மாயாசக்தியை தனியாக பிரிக்கலாமா அப்படின்னா அதுக்கு வந்து நம்முடைய பாஷ்யத்தில் சொல்லியிருக்கா, ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் நல்ல காமேஸ்வரருடைய மாயாசக்தி விலாசமாக விளங்குபோல் அந்த அன்னை காமேஸ்வரர் ஜகத்தை சிருஷ்டிக்க வேண்டுமென்று செய்த தவத்திற்கு சாதனமாக இருந்து தவத்தை நிறைவேற்றுபவள் அந்த அன்னை. அந்த தவத்தை நிறைவேற்றுறதே அம்பிகை தானாம். பிரஸ்னோபனிஷத்தில் வைசித்திரியமான இந்த சிருஷ்டி இருக்கு இல்லையா, இந்த சிருஷ்டி எப்படி உண்டாயிற்று, ஏன்னா மாயாசக்தியினால் உண்டாயிற்றுங்கிறோம் என்ற கேள்விக்கு பிப்பலாதர் அவர் வந்து பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறாருன்னா, பிரஜாகாமோ வை பிரஜாபதிகிச தபோத்தப்யதச தபஸ்தத்வாச மிதுனம் உத்பாதயதே ரயிச்ச பிராணம் ச. ரொம்ப அழகான ஒரு விவரம். அது வந்து பிரஸ்னோபனிஷத்தில் இருக்குது. எப்படி தான் இந்த சிருஷ்டி வந்தது அப்படின்னு கேட்குறப்போ அந்த அம்பிகையும் அந்த இறைவனையும் கம்பேர் பண்ணி சொல்கிறார். இந்த இடத்துல பிரஜாபதியானவர் பிரஜைகளை உண்டு பண்ண வேண்டும் என்று விருப்பம் கொண்டு தவம் புரிந்தார். தவம் புரிந்து பிராணன் ரயி என்ற 2ஐ உண்டு பண்ணினார். பிராணன் ரயி என்பது வேத ரூபங்களாக விளக்கக்கூடிய புருஷன் ஸ்திரீ, ஆண் பெண் சொல்கிறோம் இல்லையா. புருஷன் ஸ்திரீ என்ற 2ம் ஆவன, அதுதான் இந்த பிராணங்கிறதும் ரயிங்கிறதும். இந்த வேத ரூபங்களை உண்டு பண்ண பராசக்தி பரமாத்மாவின் சக்தி ரூபமாக. இது செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா. ஏன்னா சிவன் வந்து அசையா ரூபம். இப்போது ஒரு ஆக்ஷன் வேணும் இல்லையா. இப்போ வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் ஒன்று நினைக்கிறாருன்னா அது செய்து முடிக்கிறது யார், அந்த மனைவியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்திரீ ரூபம். சாதாரணமாக இருக்கக்கூடிய வீடுகள்லேயே இப்படி தான் நடக்கும். எல்லாத்தையும் அவர் செய்வார். ஆனால் எனக்கு இப்படி செய்யலான்னு நினைக்கிறேன்னு அவர் சொன்ன உடனே அந்த ஸ்திரீயாக இருக்கக்கூடிய மனைவியாக இருக்கக்கூடியவள் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாள். அதே மாதிரி இந்த பேத ரூபங்களை உண்டு பண்ணுறதுக்கு பராசக்தி பரமாத்மாவினுடைய அந்த சிவபெருமானுடைய சக்தி ரூபமாய் நின்று அவருடைய அந்த பெருந்தவத்திற்கு
பலனை அளித்தால். என்ன ஒரு ஒரு விஸ்தீர்ணமான ஒரு அர்த்தம் பாருங்க. நாமம் பாட்டாச்சுன்னா காமேஸ்வர தபசித்தியை நமக, காமேஸ்வர தபத்தினால் அம்பாள், அம்பாளுடைய தபத்தினால் காமேஸ்வரன் சொல்கிறா. ஸோ இந்த உலகம் இயங்கணும் அப்படின்னா அந்த இயக்கத்திற்கே அடிப்படை இந்த காமேஸ்வரி ரூபம் அப்படிங்கிற ஒரு அழகான அர்த்தத்தை நமக்கு சொல்கிறா. தேவியின் மாயா சக்தியும் பரமாத்மாவின் சக்தி ரூபமாக, சிவனின் ரூபமாக இருக்கிறது. அது தேவியின் ரூபமாகவே உள்ளதால் அந்த மாயாசக்தி யாரு? தேவிதான். அவள் அருளின்றி மாயையை வெல்லுதல் இயலாது. அப்போ அந்த மாயையை வெல்ல முடியுமா அப்படின்னா அதுக்கு அங்கே அந்த அம்பாளுடைய அந்த அருள் தேவைப்படுது. சிவனுடைய மாயாசக்தியாக விளங்குபவள் அம்பிகை. நமக்கு இந்த மாயையிலிருந்து வெளியில் வரணும்னா சிவஞான பிரதாயினியாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகையை நாம் பக்தி செலுத்தும் பொழுது நாம் இந்த மாயையிலிருந்து வெளியில் வரலாம். பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்கா? மம மாயா துரத்யயா அப்படின்னு சொல்கிறார். அதாவது பகவத்கீதையினுடைய வாக்கியமாக மாயை என்பது அம்பிகையினுடைய சக்தி. அது அவ்யக்தமாக இருக்குது. அவ்யக்தம்னா கண்ணுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். வியக்தா வியக்த ஸ்வரூபிணின்னு அம்பாளுக்கு பேர். கண்ணுக்கு தெரியாது. பிரம்மத்தினின்று அது தனியாக நிற்கிறதா? தனியாக நிற்கலை. ஏன்னா பிரம்மன்கிறது ஏக்கம்னு நம்ம பார்த்தோம். அப்போ பிரம்மத்தினிருந்து தனியாகவும் அது கிடையாது. பிரம்மம் ஒன்று. அவயவங்கள் இருக்கா? ஏதாவது மாயைக்கு ஏதாவது கை கால் கண் அதெல்லாம் இருக்கா? அதுவும் கிடையாது. ஸோ விவேக சூடாமணியிலே ஸ்லோகங்கள் 3 ஸ்லோகம் இருக்குது. 110, 111, 112 விவேக சூடாமணியில் என்ன சொல்கிறான்னா, பரமேஸ்வரனுடைய அந்த மாயா சக்தி அம்பிகையினுடைய ரூபமாக இருக்கிறது ஆதியற்றது, இருவிதத்தன்மை. இருவிதத்தன்மைனா என்ன? உள்ளதுன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதான் இருவிதத்தன்மை. இருமை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பகல் இரவு அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா? அந்த இருவிதத்தன்மைக்கும் உட்படுத்தலாம். ஆனால் இதுதான்னு சொல்ல முடியாது. ஒரே பொருளாகவே இருந்து இருவிதத்தன்மையிலும் இருந்து எடுத்து சொல்லவும் முடியாது. சரி, ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணலாமா மாயாசக்தியை? சொல்லவும் முடியாது. விக்ஷேப சக்தி, ஆபரண சக்தி, ஞான சக்தி என்று 3 சக்திகளுடன் கூடியது. சொல்கிறோம்ல, இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி மாதிரி. அம்பிகை தனது மாயா விலாசத்தினால் இந்த ஜகத்தையே நடத்துகிறாள். இந்த ஜகத்து நடக்கணும் அப்படின்னா இந்த மாயாசக்தி மட்டும் இல்லைன்னா எல்லாம் ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிரும். எல்லாரும் அப்படி அப்படியே இருப்போம், அவ்வளோதான். ஸோ இந்த மாயாசக்தி இருக்கிறதுனால தான் ஒரு இயக்கம், நம்ம வேலை பார்க்குறோம், கணவன் மனைவி, ஒரு இல்வாழ்க்கை, ஒரு குடும்பம், இதெல்லாம் இருக்குது இல்லையா? எல்லாமே இந்த மாயாசக்தியினுடைய இதாக தான் நடக்கிறது. மாயாசக்தியாய் விளங்கக்கூடிய அந்த அம்பிகை அது யாருடையது? காமேஸ்வரனுடைய சக்தி. அதைத்தான் நம்ம இங்கே காமேஸ்வர விலாசினி, காமேஸ்வர தபசித்திங்கிற நாமத்துக்கு கீழே தான் பார்க்குறோம். ஜகத்தையே நடத்துகிறாள். ஸ்ருதி ஸ்மிருதி என்ன சொல்கிறது? பரமாத்மாவை, அந்த பரமசிவனை, அந்த தத்துவத்தை ஜீவர்கள் அறியும் பொழுதுதான் இந்த மாயாசக்தி என்பது வெல்லப்படுகிறது. பா நான்யப்பந்தா வித்யதே அயனாயப்பா, இதை தவிர வேறு வழியே கிடையாதுப்பா. நீ அந்த பரமாத்ம தத்துவத்தை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணு. அப்போ எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? பக்தி செலுத்த ஆரம்பித்தா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வழி கிடைச்சிடும். நம்மளா போய் இது என்ன வழி ஏதுன்னு நம்ம யோசிக்கணும். நூல்கள் படிக்கலாம், நூல்கள் மூலம் ஒருத்தர் சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் அவளுடைய அருளன்றி, அந்த ஈசனுடைய அருளன்றி நம்மளால் ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி போக முடியாது. என்ன தான் நூல் படித்தாலும் சரி, என்ன தான் கதா காலட்சேபம் கேட்டாலும் சரி, அந்த மாயாசக்தியை வெல்ல வேண்டுமா, அந்த பரமாத்மாவை ஞானத்தின் மூலமாக அறிய வேண்டும்ங்கிறது நம்ம சொல்லலை. ஸ்ருதி ஸ்மிருதி வேதகாரங்கள்லேயே இதை நம்ம சொல்லியிருக்கு. வித்யா உமா ரூபிணி பிராதுராசீத் ஸ்திரீரூபாச பிரம்மேதி ஹோவார்ஹூ. கேனோபனிஷத்தில் சங்கர பாஷ்யத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. வித்யா உமா ரூபிணி பிராதுராசீத்
ஸ்திரீரூபா, ஸ்திரீரூபத்தில் ஸ்ரீரூபாச பிரம்மேதி ஹோவாச்ச. கேனோபனிஷத்தினுடைய வாக்கியங்கள். சிவஞானம் அடைய, ஆத்ம ஞானம் பெற அன்னை பராசக்தியின் மீது முழு பக்தி செலுத்துதல் மிக மிக, எத்தனை மிக வேணால் போட்டுக்கலாம், அவசியம். அவள் பேரின்ப நிலையை நமக்கு அளிக்க வல்லவள், அது கேரண்டீடு. பிரம்ம வித்யையும் அறிய முடியும். பிரம்ம வித்யைனா அம்பாளுடைய மூல மந்திரத்தின் மூலமாக அவளை பற்றி அறியக்கூடியது. இதற்கு 3002 இருக்கக்கூடிய தேவாரத்திலையும் ஞான சம்பந்தர் சொல்லியிருக்கார். அம்பிகையை பந்து சேர் விரலால் பவளத்துவர் வாயினாள் பனிமாமதி போல் முகத்து அந்தமில் புகழால் மலை மாதொடும் காவியங்கருங் கண்ணினாள் கனி தொண்டைவாய் கதிர்முத்த நல் வெண்ணகை தூவியம் பெடை அன்ன நடை சூரிமன் குழலால் தேவியும் திருமேனியோர் பாகமாய். எல்லாம் சொல்லியாச்சு, அம்பாளை பற்றி எல்லாம் சொல்லியாச்சு. இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறா, அந்த சிவனையும் அங்கே கொண்டு வரா. தேவியும் திருமேனியோர் பாகமாய், இறைவி ரூபமாக அந்த இறைவனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை ரொம்ப அழகாக சொல்கிறார். பந்து சேர் விரலாள் பவளத்துவர் வாயினாள் பனிமாமதி போல் முகத்து அந்தமில் புகழாள் மலை மாதொடும் காவியங்கருங்கண்ணினாள் கனி தொண்டைவாய் கதிர்முத்த நல் வெண்ணகை தூவியம் பெடை அன்ன நடை. அவருடைய நடை எப்படி இருக்கான், அன்னத்து மாதிரி இருக்கான். பெடை, பெண்ணைனா பெண், பெண் அன்னம். பெடை அன்ன நடை சுரிமன் குழலாள் தேவியும் திருமேனியோர் பாகமாய். இந்த அளவில் இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கிறோம். அன்யதா சரணம் நாஸ்தி த்வமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்யபாவேன ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரீம் ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரீம் ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரீம். ஹரி ஓம்.